வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெற்றோர். கதைக்குள்ள போலாமா? என்ன ராகுல், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போனை போட்டுக்கிட்டே இருக்க? பக்கத்துல தாத்தா இருக்காரு. என்ன பவி, இன்னைக்குன்னு பார்த்து உங்க தாத்தா கூட ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கிற? நான் எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தான் டென்ஷன். அதுக்காக என்ன பண்றது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்குன்னு பார்த்து எங்க தாத்தா என் கூட ஆஸ்பத்திரிக்கு வான்னு கூப்பிடுறாரு. தலை சுத்துற மாதிரி இருக்குதான். என்ன சின்ன வயசுல அங்க இங்கன்னு நான் கேக்குற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனவரு. பாவம், முடியாம ஒரு உதவி கேக்குறாரு. இது கூட செய்யலன்னா எப்படி? அதுதான். சரி சரி, காலையில 10 மணிக்கெல்லாம் ரிஜிஸ்டர் வந்துடுவாரு. நாம தான் ஃபர்ஸ்ட், தெரியும் இல்ல? கல்யாணம் முடிஞ்சதோ பெங்களூருக்கு வண்டி ஏறிடணும். கிளம்பி வந்துடு. எதுவும் சொதப்பிடாத. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். சரி ராகுல், இதையே இதோட 1000 வாட்டி சொல்லிட்ட. ஓகே, போனை வெயி, தாத்தா கிட்ட வராரு என்று போனை எடுத்து அவசரமாக பேக்கில் வைத்தாள். என்னம்மா, ஆபீஸ் போனா என்று கேட்டுக்கொண்டு அருகில் வந்த சதாசிவம் சற்று தூரத்தில் ஏதோ கூட்டமாக இருப்பதை அதிர்ந்து பார்த்தார். அவர் பார்த்த திசையை பவித்ராவும் திரும்பி பார்க்க அங்கு ஒரு இளம் பெண் கையில் குழந்தையுடன் ஓடி வந்து கொண்டிருந்தாள். அந்த குழந்தைக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருக்க அந்த பெண் ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். அம்மாடி, அங்க பாரு, அந்த பொண்ணு பாவம் கையில குழந்தை வச்சுக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறா. வா, நாம போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் என்று கடகடவென சதாசிவம் அங்கு செல்ல அவர் பின்னால் பவியும் ஓடினாள். அம்மாடி, நில்லு நில்லு, யாரு நீ, எங்க போனோம் என்று கேட்டுக்கொண்டு அந்த பெண்ணை நிறுத்தினார் சதாசிவம். ப ப ப ப என்று அவள் அலற பவியும் சதாசிவமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தாத்தா, இவங்களுக்கு பேச வராது போல இருக்கு. இவங்களை பார்த்தா இந்த ஒரு பொண்ணு மாதிரி தெரியல. குழந்தை வேற மயக்கமா இருக்கு. சரி, நான் இந்த குழந்தைய உள்ள கூட்டிட்டு போறேன், நீங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று அந்த பெண்ணின் கையில் இருந்த குழந்தையை டக்கென வாங்கி கொண்டு உள்ளே ஓடினாள். அந்த பெண் இரு கரங்களையும் நீட்டிக்கொண்டு அலற, அம்மாடி, ஒண்ணு ஆகாது, வா வா, அவ உள்ள டாக்டர் கிட்டதான் கூட்டிட்டு போறா என்று அந்த பெண்ணிற்கு ஜாடையில் சமாதானம் கூறி அவளை உள்ளே அழைத்து சென்றார் சதாசிவம். அந்த மருத்துவமனைக்கு தனது தாத்தாவுடன் அடிக்கடி வரும் பழக்கம் இருப்பதால் பவித்ராவிற்கு ஓரளவு அந்த மருத்துவமனையும் அதில் இருக்கும் டாக்டர்களும் நர்ஸுகளும் பழக்கமாக இருந்தனர். அவள் கையில் இருந்த குழந்தையை பார்த்து அதை தூக்கி கொண்டு எமர்ஜென்சி வார்டுக்குள் சென்றாள் நர்ஸ். பின்னர் பவித்ராவிடம் டாக்டர்கள் ஏதோ கூறிவிட்டு உள்ளே செல்ல அவள் வெளியிலேயே நின்றாள். இதற்குள் அங்கு சதாசிவம் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வர அவள் கண்ணில் நீர் தாரை தாரையாக கொட்டி கொண்டிருந்தது. என்னம்மா, என்னாச்சு, குழந்தை எங்க என்று கேட்டுக்கொண்டு சதாசிவம் ஓடி வந்தார். உள்ள எமர்ஜென்சி வார்டில் இருக்கா, டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க தாத்தா. ஆமா, இந்த பொண்ணு யாரு என்ன எதுன்னு தெரியல. இவளுக்கு காதும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். தாத்தா, உடனே வீட்டுல யாருக்காவது தகவல் சொல்லணும். அவ வீட்டுக்காரு நம்பர் ஏதாவது இருக்கான்னு கேட்கலாம், இருங்க என்று அந்த பெண்ணை பார்த்த பவி ஜாடையிலேயே கேட்க அவள் தனது கணவரின் நம்பரை எழுதி காண்பித்தாள். இதற்குள் அங்கு 4-5 பேர் வந்து கூடினர். அதில் ஒரு மனிதன், மேடம், இந்த அம்மா ரோட்ல குழந்தையோட வந்துட்டு இருந்தாங்க. அப்ப பின்னாடி ஒரு வேன்காரன் ஹார்ன் அடிச்சிட்டு வந்தான். ஆனா இவங்களுக்கு கேட்கல போல இருக்கு. இதுக்குள்ள வண்டி கிட்ட வந்துடுச்சு. வந்த வேகத்துல அவனால பிரேக் போட முடியாம இடிச்சிட்டான். அப்ப குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு. நாங்களாம் உடனே ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள இந்த அம்மா குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. நாங்க அந்த ஆளை புடிச்சு போலீஸ் கிட்ட விட்டுட்டு ஓடி வரோம். இப்ப குழந்தைக்கு எப்படி இருக்கு என்றார். உள்ள பாத்துட்டு இருக்காங்க. சரி இருங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் போட்டு விஷயத்த சொல்லிடுறேன் என்றவள் போன் செய்ய எதிர்முனையில் போனை எடுத்த அந்த மனிதன் விஷயத்தை கூறியதும் பதறிக்கொண்டு கதற ஆரம்பித்தார். அரை மணி நேரத்தில் அங்கு ஓடி வந்த அந்த இளைஞன், என் குழந்தை, என் குழந்தை, அவளுக்கு என்னாச்சு என்னாச்சு என்று பதறிக்கொண்டு தனது மனைவியை பிடித்து உலுக்கினான். அவள் அழுது கொண்டே அவன் தோள்களில் சாய இதற்குள் அங்கு சென்ற சதாசிவம், தம்பி இருங்க, உங்க குழந்தைக்கு ஒன்னும் ஆகல. டாக்டர் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு. ஆமா, நீங்க தான் இந்த பொண்ணோட வீட்டுக்காரரா? ஆமா ஐயா, நான் தான். எங்க குழந்தைதான் நித்யா. 5 வயசுதான் ஆகுது. எங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவதான். கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சுதான் பிறந்தா. நான் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருக்கேன். இப்ப அவளுக்கு எதுனானா என்னால தாங்க முடியாது. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். தம்பி, என்ன இது? அதெல்லாம் ஒன்னாகாது. தலையில லேசா அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆமா, உங்க மனைவிக்கு பேச வராது ஐயா, காதும் கேட்காது. அவ சொந்த ஊரு பாம்பே.
நாங்க காதல் கல்யாணம் பண்ணவங்க. வேலை விஷயமா நான் பாம்பே போயிருந்தப்ப இவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போன வருஷம்தான் திரும்பவும் நாங்க இங்க வந்தோம். இவளுக்கு இந்த ஊரு ஜனங்க எதுவும் தெரியாது. அதனால தான் நான் அவளை எங்கேயும் வெளியில அனுப்ப மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலை இருந்ததால சீக்கிரமா போயிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் இவளை குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன் என்று தேம்பினான். சரி தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லேசான காயம்தான். இல்லையா, என் குழந்தைய நான் பார்க்கணும், என் தங்கத்தை நான் பார்க்கணும், அப்பதான் நான் நம்புவேன் என்று கதறிக்கொண்டு கண்ணாடி வழியே எட்டி எட்டி பார்த்து கொண்டு துடித்து கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்த பவிதா அமைதியாக அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தாள். அந்த மனிதன் தன் மகளுக்காக துடிப்பதை பார்த்து அவளுக்கு தனது தந்தையின் நினைவு வந்தது. இதே போலதான் ஒரு வாட்டி அப்பாவும் நானும் ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக இன்செக்ட்ஸ் கலெக்ட் பண்ண காட்டுக்குள்ள போயிருந்தோம். அப்ப அங்கிருந்த தேனீ குண்டுல நான் கல்லை எடுத்து போட்டுட்டேன். அப்ப நான் சின்ன பொண்ணு. தேனீ கொட்டினா தேள் கடிச்ச மாதிரி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. நான் கல்லை தூக்கி போட்டதும் தேனீலாம் என்னை கொட்ட பறந்து வந்துடுச்சு. உடனே அப்பா அவரோட சட்டைய கழட்டி என் மேல அப்படியே முடி என்னை அணைச்சபடி உக்காந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தேனீலாம் போனதும் நான் அப்பா கையில இருந்து வெளியில வந்தேன். அப்பா முதுகுல தலையில உடம்புல ஃபுல்லா தேனீ கொட்டி வீங்கி இருந்தது. நான் அதை பார்த்து கத்திட்டேன். அப்ப கூட அப்பா, பவிக்குட்டி உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு என்னை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தாரு. டாக்டர் டாக்டர், சீக்கிரம் வாங்க, என் குழந்தைய பாருங்க என்று பவித்ராவை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியின் உள்ளே ஓடிய ராமனை அங்கிருந்த நர்சுகள் பார்த்துவிட்டு, சார் என்ன இது, உடம்பெல்லாம் ரத்தம், முகமெல்லாம் வீங்கி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர், என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு முதல்ல பாருங்க என்று பவியை அவர்களிடம் கொடுத்தான். பவித்ராவை டெஸ்ட் செய்த டாக்டர், குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா முதல்ல நீங்க வாங்க, உங்க உடம்புலதான் நிறைய தேனீங்க கொட்டி இருக்கு. நர்ஸ், அந்த எமர்ஜென்சி ரூம் ரெடி பண்ணுங்க என்று ராமனை வீல் சேரில் அமர வைத்து உள்ளே அழைத்து சென்றனர். அப்ப கூட அப்பா என்னை திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போனாரு. அவருக்கு அந்த காயெல்லாம் 3 மாசத்துக்கு மேல ஆகிடுச்சு. அவரு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாரு. பாவம், அந்த காயெல்லாம் எனக்கு பட வேண்டியது. அப்பா மட்டும் அன்னைக்கு என்ன காப்பாத்தலன்னா, அப்பா, அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு இப்போ உடம்பெல்லாம் நடுங்கும். அது மட்டுமா, நான் அவங்களுக்கு ஒரே ஒரு செல்ல பொண்ணுன்னு என்ன ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. அம்மா எதனா சொல்லிட்டாலும் அப்பா உடனே அம்மா கிட்ட சண்டைக்கு போவாரு. இப்படிதான் ஒரு வாட்டி அவரு சொல்ல சொல்ல கேட்காம நான் படியில ஏறி கீழே விழ போயிட்டேன். அப்போ ஓடி வந்து அவரு தான் பிடிச்சாரு. அந்த வேகத்துல அவரு கையில அடிபட்டு பிராக்சர் ஆயிடுச்சு. அப்ப கூட அப்பா என்னை எதுவும் சொன்னது இல்ல. அந்த காயம் பட்டு கையில கட்டு கட்டி இருக்கும் போது கூட என்ன அவர் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, கடைக்கு கூட்டிட்டு போறதுன்னு அவர் தான் எல்லாம் செய்வாரு. எனக்கும் எங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் வேணும். அப்பெல்லாம் அம்மா எதனா சொன்னா பேசாம வாய முடுன்னு அவங்கள திட்டுவாரு. நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு அம்மா வந்து சந்தோஷமா அப்பா கிட்ட சொன்ன போது அப்பா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா அலறிக்கிட்டு, எதுக்கு இந்த சந்தோஷமான நேரத்துல அழறீங்கன்னு கேட்டதுக்கு, அவ பெரிய மனுஷி ஆயிட்டா, இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் நம்ம கூட இருப்பா, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவா இல்லன்னு அவர் அழறத பார்த்து அம்மாக்கு அழறதா சிரிக்கிறதான்னு புரியாம முழிச்சிட்டு நின்னாங்க. இப்படிதான் எங்க 2 பேர் பாசத்தை பார்த்து அம்மா நிறைய நேரம் கோவப்பட்டதும் உண்டு, சிரிக்கிறதும் உண்டு என்று அவள் யோசித்து கொண்டிருக்க அவளது செல்போன் ஒலித்தது. அப்பாதான், அவருக்கு ஆயுசு 100. ஹலோ அப்பா, என்னப்பா? அம்மாடி, என்னடா ரொம்ப நேரம் ஆகுது, ஆஸ்பத்திரியில கூட்டமா என்றார் ராமன். இல்லப்பா என்று அங்க நடந்ததை கூறினாள் பவி. அட கடவுளே, சரிம்மா, அவங்க கூட இருந்து பாத்துக்கிட்டே வாங்கம்மா. ஏன்னா அந்த குழந்தைய பெத்தவங்க மனநிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சரிடா கண்ணு, அப்புறம் எனக்கு போன் போட்டு அந்த குழந்தை எப்படி இருக்கான்னு சொல்லு. சரிப்பா. அம்மாடி, நீ காலையில எதுவுமே சாப்பிடலையே, நான் வேணா தாத்தாக்கும் உனக்கும் டிஃபன் எடுத்துட்டு வரவா? அப்பா, என்னப்பா, நாங்க என்ன காட்டுக்குள்ளையா இருக்கோம்? இங்க ஹோட்டல் இருக்கு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லடாமா, நீ சாப்பிடாம எனக்கு சாப்பாடு இறங்காது, உனக்கு தான் தெரியும் இல்ல. அப்பா, என்னப்பா, எனக்கு பசிக்கலன்னு தான் நான் கிளம்பி வந்தேன். பசிச்சா வெளியில சாப்பிட்டுப்பேன். நீங்க எதுக்கு சாப்பிடாம இருக்கீங்க? அதெல்லாம் அப்படிதான், காலையில உன் கூட உட்காந்து சாப்பிட்டாதான் எனக்கு இறங்கும். அது அப்படியே பழகிடுச்சு. ஆமா, பழகிடும். நாளைக்கு அவ கட்டிட்டு புருஷன் வீட்டுக்கு போனா அப்ப என்ன பண்ணுவீங்க என்று தனது தாய் கத்துவது பவித்ராவுக்கு கேட்க,
பாத்தீங்களா, அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போய் சாப்பிடுங்கப்பா என்றாள். அவ கிடக்குறா, நீ பத்திரமா தாத்தாவை கூட்டிட்டு வா என்று போனை வைத்தார் ராமன். என்னம்மா, உங்க அப்பாவா போன்ல? நீ சாப்பிடாம வந்துட்ட இல்ல, அதுதான் போன் போட்டிருப்பாரு என்று சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தார் சதாசிவம். ஆமா தாத்தா என்று லேசாக சிரித்தாள் பவித்ரா. இதற்குள் டாக்டர்கள் வெளியே வந்து அந்த குழந்தையின் பெற்றோருக்கு தைரியம் சொல்ல அவர்கள் உள்ளே விரைந்து ஓடினர். சற்று நேரத்தில் வெளியே வந்த அந்த மனிதன் கண்களை துடைத்துக் கொண்டு சதாசிவம் பவித்ராவையும் பார்த்து கொண்டு அங்கு வந்தான். என்ன தம்பி, இப்ப குழந்தைக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா என்றார் சதாசிவம். பரவாயில்லையா, என் குழந்தை முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. தலையில லேசா தான் அடிபட்டிருக்கு. 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயா, ரொம்ப தேங்க்ஸ். சிஸ்டர், உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்று கண்கள் கலங்கினான். அட என்னப்பா, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு? இல்லையா, என் குழந்தைக்கு அடிபட்டதுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். எப்படிதான் வண்டியை ஓட்டிக்கிட்டு அவ்வளோ வேகமா வந்தேன்னு எனக்கே தெரியல. வந்த வேகத்துல கால்ல வேற இடிச்சுக்கிட்டேன் என்று காலை காண்பித்தான். கால் கட்டை விரலில் அடிபட்டு நகம் பேர்ந்து கொண்டிருக்க அதிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. என்னப்பா இப்படி ரத்தம் கொட்டிட்டு இருக்கு? இப்படியே திரிஞ்சிட்டு இருக்கிற? போப்பா, போய் முதல்ல டாக்டர் கிட்ட காட்டு என்று அலறினார் சதாசிவம். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, என் குழந்தை எழுதுட்டா, அது போதும் எனக்கு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, சார், இந்த மெடிசனை வாங்கிட்டு வாங்க என்று நர்ஸ் வந்து கூறவும், தோ வந்துட்டேன் என்று நொண்டிக் கொண்டே ஓடினான். அவனை ஆச்சரியமாக பார்த்த பவித்ரா, என்ன தாத்தா, இந்த ஆள் இப்படி இருக்காரு? இவ்வளோ பெரிய அடிபட்டு இருக்கு, நகமே பிச்சிட்டு இருக்கு, இப்ப கூட குழந்தைக்காக ஓடுறாரு. அதுதாம்மா தகப்பனோட மனசு. தனக்கு எந்த வழியா இருந்தாலும் அத்தனையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிக்கிட்டு தன்னோட குடும்பத்துக்காக சிரிச்சுக்கிட்டே ஓடுவான். அதுவும் தன்னோட குழந்தைக்கு ஒண்ணுன்னா அவனை போல வேதனைப்படுறவங்க யாரும் இல்ல. அப்ப அவனுக்கு அவனோட உடம்பு உயிர் எதுவும் பெருசா தெரியாது. இப்படிதான் உங்க அம்மா ஒரு வாட்டி சின்ன குழந்தையா இருக்கும் போது என் கூட நிலத்துக்கு வருவா. அப்பெல்லாம் நிலத்தோட சேர்ந்தா போலதான் கிணறு இருக்கும் நம்ம தோட்டத்துல. நான் சொல்ல சொல்ல கேட்காம அங்க ஓடி போனவ கால் தடுக்கி விழுந்துட்டா. அது ரொம்ப ஆழமான கிணறு, தண்ணியும் நிறைய இருக்கும். நீச்சல் தெரியாதவங்க அதுல விழுந்தா அவ்வளவுதான். அதுல உங்க அம்மா விழுந்ததும் எனக்கு வானமே இடிஞ்சு தலையில விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நிமிஷம் நானும் போய் குதிச்சுட்டேன். இதுல என்ன ஒண்ணுன்னா, எனக்கும் நீச்சல் தெரியாது. ஆனா அப்ப இதெல்லாம் எனக்கு தோணல. என் குழந்தைய நான் காப்பாத்தணும், அவ எனக்கு வேணும், அவ்வளவுதான். எப்படியோ தட்டு தடு மாதிரி என் குழந்தைய தூக்கிட்டேன். எனக்கு திரும்ப மேல வர முடியல. தண்ணி உள்ள இழுக்குது. நாம செத்தாலும் பரவாயில்ல, குழந்தை பொழைச்சா போதுன்னு அவளை தூக்கி படியில போட்டுட்டு நான் உள்ள போக ஆரம்பிச்சேன். கடவுளே, அப்ப என்னாச்சு? அப்புறம் என்ன, அவ கத்திக்கிட்டே அப்பா அப்பான்னு அழ ஆரம்பிச்சா. அப்புறம் அங்க இருந்த ஆளுங்க ஓடி வந்து என்ன காப்பாத்தினாங்க என்று சிரித்தார். அப்பாடி. ஆமா தாத்தா, உங்க பொண்ணு மேல அவ்வளோ பசமா? பின்ன இருக்காதா, நான் தவமா தவம் இருந்து பெத்த பிள்ளையாச்சே. நீ எப்படி உங்க அப்பாக்கோ அதே போலதான் என் மகளும். அவளும் அப்படிதான் என் மேல உயிரையே வச்சிட்டு இருப்பா. தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு. நான் தான் அவளுக்கு எல்லாம். என்னை விட்டு எங்கேயும் போய் தங்கினது இல்ல. அவளை உங்க அப்பா பொண்ணு பார்க்க வரும்போது என்ன சொன்னா தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட வந்தா என் கூட எங்க அப்பாவும் வருவாரு. சம்மதம்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லனா நீங்க கிளம்பலான்னு பட்டுன்னு சொல்லிட்டா. எனக்கு எப்படியோ ஆயிடுச்சு. ஆனா உங்க அப்பா தங்கம். என் மனச புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் பெத்த தகப்பனாட்டம் பார்த்தாரு. உங்க அம்மாக்காரி மேலுக்குதான் உன்கிட்ட கராரா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறா. ஆனா அவளுக்கு நீனா உசுரு. உனக்காக அவ என்ன வேணும்னாலும் செய்வா. அவளுக்கு தெரியும் நம்மள போலதானே நம்ம மகளும் அப்பா மேல பாசமா இருப்பான்னு. என்கிட்ட கூட எத்தனையோ வாட்டி சொல்லி சிரிச்சிருக்கா, நீயும் உங்க அப்பாவும் பண்ற லூட்டிய என்று சிரித்தார் சதாசிவம். பவித்ராவின் மனது துடித்தது. இப்படிப்பட்ட ஒரு பாசமான அப்பாவையும் அம்மாவையும் நாம இன்னைக்கு ஏமாத்த போறோமா? நான் ஒருவேளை சாப்பிடலன்னாலும் இந்த வயசான காலத்துல தன்னை பத்தி நினைக்காம பட்டினி கிடக்குற அப்பா, நான் அவங்கள விட்டு ஒரேடியா போனதும் அவர் என்ன ஆவாரு? என் மேல உயிரா இருக்கிற அம்மா என்ன அவங்க? இத்தனை வருஷமா தன்னோட அப்பாவை ஒரு குழந்தை போல பார்த்துட்டு இருக்கிற ஒரு தாயோட வயித்துல பிறந்த நானு இப்படி பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ணலாமா? இது அவங்க என் மேல வச்சிட்டு இருக்கிற நம்பிக்கை துரோகம் இல்லையா?
என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க ராகுலிடமிருந்து போன் வந்தது. அதை கட் செய்தவள், சரிடாமா, நாம பாக்குற டாக்டர் இன்னைக்கு வரலையாம், நாளைக்கு வந்து பாத்துக்கலாம், வா போலாம், இதுக்கு மேல லேட்டானா உங்க அப்பா வந்துடுவாரு என்று சிரித்து கொண்டே முன்னால் சென்றார் சதாசிவம். தாத்தா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, போன் வந்துகிட்டே இருக்கு, நீங்க போங்க, நான் வந்துடுறேன் என்று அவரை ஆட்டோ ஏற்றி அனுப்பிய பவித்ரா வேறொரு ஆட்டோவை பிடித்து கொண்டு ரெஜிஸ்டர் ஆபீஸருக்கு செல்ல, அங்கே மாலையுடன் பரபரப்பாக காத்து கொண்டிருந்த ராகுல் அவளை பார்த்து ஓடி வந்தான். அவனுடன் அவன் நண்பர்களும் ஓடி வந்தனர். என்ன பவி, இவ்வளவு நேரம், சரி சீக்கிரம் வா என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான். ராகுல், நான் வரல. என்ன சொல்ற? ஆமா ராகுல், இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா என்று ஆத்திரமாக கேட்டான் ராகுல். ஆமா ராகுல், நான் பைத்தியம் போலதான் அவசரத்துல முடிவெடுத்துட்டேன். ஆனா இப்ப நினைச்சா அது எனக்கு ரொம்ப முட்டாள்தனமா தெரியுது. என்ன உளர்ற பவி? ஆமா ராகுல், நம்மள பெத்தவங்க சம்மதத்தோட நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுதான் நல்லது. ஏய் பவி, இரு ராகுல், சின்ன வயசுல இருந்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே பல கஷ்டங்கள் அனுபவிச்சு நம்மள படிக்க வச்சு நாம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நமக்கு உடம்பு வந்துட்டா வெயில் மழை ராத்திரி பகல்னு பார்க்காம நம்மள தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நாம தேறி உக்காரணும்னு அவங்க விரதம் இருந்து கோவில சுத்தி இப்படிலாம் வளர்த்திருப்பாங்க. நாம படிச்சு நல்ல நிலைமைக்கு வர அவங்க நம்ம கூட கண்மொழிச்சு காப்பி டீன்னு போட்டு கொடுத்து தூங்காம உட்கார்ந்து இருந்து நம்ம கையில ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்து நல்ல வேலையும் வாங்கி கொடுத்தா நாம 4 காசு சம்பாதிக்க திமிர்ல அந்த பெத்த வைத்த நோகடிக்கலாமா? இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? சின்ன வயசுல இருந்து அவங்க உழைப்பை எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்கள ஏமாத்துறது இல்லையா? அவங்க கிட்ட நம்ம விருப்பத்தை சொல்லுவோம், அவங்க சம்மதிக்கலனா சம்மதிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு புரிய வைப்போம். அதை விட்டுட்டு இப்படி துரோகம் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். நீ நாளைக்கு உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வா, மறுபடி எங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேளு. எங்க அம்மா அப்பா எனக்காகவே இருக்கிறவங்க, கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. இல்லனா நாம அவங்க கிட்ட கெஞ்சி கேட்போம், நம்ம விருப்பத்தை அவங்களுக்கு புரிய வைப்போம், அப்புறம் அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிப்போம். அவங்க ஆசீர்வாதம் நமக்கு தேவை, அப்பதான் நம்ம ஆரம்பிக்கிற வாழ்க்கை நல்லபடியா அமையும் என்றாள். அவளை பிடித்திருந்த ராகுலின் கைகள் தளர்ந்தது. அவன் முகத்தில் ஒரு தெளிவு வந்தது. சரி, நீ சொல்றதும் சரிதான், நான் நாளைக்கே எங்க அப்பா அம்மாவோட உங்க வீட்டுக்கு வர்றேன் என்றான். இதை கேட்டு அவனது நண்பர்கள் கையை தட்டினர். இத்துடன் பெற்றோர் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.